அவர்களை திருமுருமூண்டி திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுக்கா அவர்களுடைய திருமுருமூண்டியில் எங்கள் திருமுருகன் பூண்டியிலிருந்து பெரியாயிபாளையம் செல்லுகின்ற சாலை. இந்த சாலையானது பல ஆண்டுகளாக திமுக அரசு இருந்தப்போ பல முறை மக்கள் போய் இந்த நகராட்சி நிர்வாகத்தில் சொல்லியும் அவங்க இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இது நெடுஞ்சாலைத்துறைக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் அதை பற்றி சொல்லி தினமலர்லையும் செய்தி போட்டும் இதுவரைக்கும் இப்போ தாவேக அரசு வந்தாச்சு. ஆனால் வந்தும் கூட இந்த சாலையானது இன்னும் செப்பனிடப்படாமல் அப்படியே பழுதாகியே இருக்குது. ஆயிரக்கணக்கான வண்டிகள் காலையில் 8:30 மணிலேருந்து 9:30 10 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான வண்டிகள் இந்த சாலையில் செல்லும். அப்போ இந்த சாலை ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இந்த சாலையை சீர்படுத்தி விட்டு போட்டு எங்களுடைய திருமுருமூண்டி நகராட்சியில் பார்த்திங்கன்னா அந்த குறுக்கு சாலைகள் எல்லாம் இப்போ அவசர அவசரமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. திமுக அரசு இருந்தப்போ ஒரு வேலையும் செய்யலை. இப்போ தாவேக அரசு வந்தனையும் கணக்கு காட்டணும் அப்படிங்கிறக்காக எங்களுடைய திருமுருமூண்டி நகராட்சியானது அவசரமாக சாலைகளை போடுவது என்ன, இந்த டிச்சு சாக்கடை வசதி செஞ்சு தர்றது என்ன, எல்லாம் நடக்குது. ஒரே கூத்தாக இருக்குது. இது வரைக்கும் அப்போ எங்கே போனாங்க? 5 வருஷம் ஏகப்பட்டதை அடிச்சிட்டாங்க. ஏகப்பட்டதை அடித்ததை இப்போ வந்துக்கூடிய அரசு கணக்கு கேட்குமே அப்படிங்கிறக்காக அந்த கணக்கு கேட்கறதுக்கு சரி பண்ணுறதுக்காக இப்போது அவசரமாக எல்லா வேலைகளையும் வேகமாக நடக்குது எல்லா வார்டுகள்லேயும். அப்போது அள்ளி தெளித்த அலங்கோலம் அப்படித்தான் இருக்கும். எந்த சாலையும் உருப்படி இல்லை. எங்கள் பூண்டியில் எங்களுடைய ஏவிபி லேஅவுட்டில் இப்போ புதுசாக ஒரு சாலை போட்டிருக்காங்க. அது இனி எத்தனை நாளைக்கு தாங்கும்னே எனக்கு தெரியல. அதுபோக நிறைய பக்கம் போட்டிருக்காங்க. திருமுருமூண்டி நகராட்சியில் எதுவுமே தரமே இல்லை. தரம் கெட்ட சாலைகள் எல்லாம் கணக்கு காட்டுறதுக்காக போடப்பட்ட சாலைகள் அப்படித்தானே இருக்கும். அதனால் இந்த வீடியோவின் மூலமாக தாவேக அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, தயவுசெய்து நீங்களாவது எங்கள் திருமுருமூண்டி நகராட்சியிலே நடந்த ஊழல்களை தயவுசெய்து கணக்கு பாருங்கள். அவர்கள் பல கோடிகளை சம்பாதித்திருக்கிறார்கள். ஆக நகராட்சி நிர்வாகத்தை கூண்டோடு கலைப்பது மிகவும் சரியான நடவடிக்கை என்று பொதுமக்கள் சார்பாக சமூக ஆர்வலராக நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு சாட்சி திருமுருமூண்டியில் நீங்கள் பாருங்கள், எல்லா அலங்கோலமாகத்தான் இருக்கும். எதுவும் இங்கே உருப்படி இல்லை. அந்த 15 கோடி வாங்கி கட்டப்பட்ட அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுகாதாரத்துக்காக கட்டப்பட்ட அதுவும் தண்டக்கடனாக கட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். ரொட்டீன் நல்லதை விரும்பும் முருகானந்தன்.